गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितं सुतं शोकविनाशकारणं नमः विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरि ओम्। குரு அஷ்டகம் உங்க எல்லாருக்கும் அந்த இது வந்து சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாட்டு பாடிட்டு இருந்த நேரத்துல நானும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்கிட்ட சமஸ்கிருதத்துல எப்பவுமே இருக்கு, அது தமிழ் ஆக்குறதுக்கு இருந்த சாப்ட்வேர் வந்து அழிஞ்சு போச்சுது. அது என்ன பண்றதுன்னு போன வாரம் தேடினேன், வழி கிடைக்கல. இப்போ நீங்க பாட்டு கேட்டு இருந்த நேரத்துல ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால எந்த பாட்டு எடுக்கிறோமோ அதை தமிழாக்கி தர்றது ரொம்ப ஈஸியா போச்சு. குரு அஷ்டகம் முதல் ஸ்லோகம் ஒரு தடவை பார்த்தோம், மறுபடி ஒரு தடவை. ஷரீரம் சுரூபம் யதா வா கலத்ரம் யசஸ்தாருசித்ரம் தனம் மேருதுல்யம். சாமி வால்யூம் ஸ்லோவா இருக்கு சாமி. சவுண்ட் அனசூயாவுக்கு எப்படி இருக்கு சத்தம்? எனக்கு கிளியரா இருக்கு குருஜி. எனக்கு ஸ்லோவா தான் இருக்கு. அபிதா ஸ்லோவான வால்யூம் கம்மியா இருக்குன்னா? ஆமா சரி, நான் கொஞ்சம் கத்துறேன். அப்ப போதும் சாமி, இங்க சவுண்ட் அதனாலே இருக்கலாம். இங்க பக்கத்துல கல்யாண வீடு, ரேடியோ சவுண்ட் கேக்கு. அப்பாதான் இருக்கும். குரோரங்கிரி பத்மே மனஸ்சேன்ன லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். சரீரம் சுரூபம் யதா வா கலத்ரம் சரீரம் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்குது, சுரூபம் அழகான உடம்பு இருக்குது, அழகு இருக்குது, நல்ல வாழ்க்கை துணை இருக்காங்க, புகழ் இருக்குது, பணம் இருக்குது. சொல்ல போனா மேருமலைய மாதிரி பணம் இருக்குது. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? குருவினுடைய திருவடியை வணங்கல்லேனா, குருவுடைய திருவடியில மனசு பற்றல்லேனா, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சதக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதனால என்ன, அதனால என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதனால பிரயோஜனம் இல்லை, அதனால பிரயோஜனம் இல்லை, அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது பதில். இரண்டாவது ஸ்லோகம். அனசூயா.
கலத்திரம் ம் தனம் புத்திர பௌத்ராதி புத்திர பௌத்ர ஆதி சர்வம் கிரகம் கிரகம் வேற கிரகம் வேற. கிரகம்னா 9 கிரகம். கிரகம் அப்படின்னா வீடு. உச்சரிப்புல சின்ன வித்தியாசம்தான். பாந்தவாக சர்வம் ஏதத்து ஹி ஜாத்தம். கலத்திரம் வாழ்க்கை துணை, தனம் பணம், புத்திரர்கள் பௌத்திரர்கள் பேர் மக்கள்மார் பேரன்மார், வீடு சொந்தக்காரங்க, இதெல்லாம் இருந்தாலும் குருவினுடைய பாதார விந்தங்கள்ல மனசு ஒட்டல்லேனா வழிபடலேனா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம். ஸ்லோகம் கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம். कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं கிருஹம் பாந்தவா சர்வமேதத்தி ஜாதம். गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. இந்த இடத்துல ஏதத்து ஹி சேரும்போது ஏதத்தி அப்படின்னு மாறிடும். அங்க பிரிச்சுக்கவா குருஜி? சர்வம் ஏதத்தி அப்படி பிரிச்சுக்கணுமா? இல்ல, சர்வம் ஏதத் ஹி அப்படிங்கிறது சேரும்போது என்ன ஆயிடும்? சர்வமேதத்தி அப்படின்னு ஆயிடும். இந்த ஹி வந்து தீன்னு மாறிடும். सर्वमेतद्धि गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम्. गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम्. गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम्. ततः किं ततः किं ततः किं ततः किं. ततः किं ततः किं ततः किं ततः किं. ततः किं ततः किं ततः किं ततः किं. சேர்த்து சொல்றேன் குருஜி. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम्. ततः किं ततः किं ततः किं ततः किं. मार्युषा कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातं. मनस्सेन्न गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं. ददकिं 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 ददकिं. வைரமுத்து कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वम् एतद्धि जातम्. गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं. ततः किं
கிம் ததக்கிம் ததக்கிம். கவிதா. சுவாமிஜி நான் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு தான் சுவாமிஜி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அட்டன் பண்றேன். கவிதா, பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குமா? கவிதா. சாமி கலத் கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிருஹம் பந்தவா சர்வ மேகாந்தி ஜதாம் குரோரங்கி ரிபத்னே மனசேன்ய லக்னம் ததம் கிம் ததக்னிம் 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 கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிருஹம் பந்தவா சர்வ மேகாந்தி ஜதாம் குரோரங்கி ஏதத்தி ஜாத்தம். சொல்லுங்க சாமி. சர்வமேதத்தி ஜாத்தம். சர்வமேதத்தி ஜாத குரோரங்கி ரிபத்மே மனசேன்ய லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். குரோர் அங்கிரி பத்மே மனம் ந லக்னம் சேத். குருவினுடைய பாத தாமரைகளில் மனம் ஒன்றவில்லையானால் சேத் அப்படின்னா ஆனால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ந லக்னம் சேத் அப்படின்னு வாக்கியமா வரும்போது மாறும். மூணாவது ஸ்லோகம். ஷட் அங்க ஆதி வேதக. முகே சாஸ்திர வித்யா. கவித்வ ஆதி கத்யம் சுபத்யம் கரோதி. ஷடு 6, அங்கங்கள், ஆதி வேதக. 6 அங்கங்கள் முதலான வேதம். 6 அங்கங்களை உடைய வேதம். முக்கே சாஸ்திர வித்யா. 6 அங்கங்களுடைய வேதங்களை அதனுடைய 6 அங்கங்களோடு சேர்த்து படிச்சிருக்கிறான். முகத்துல வாயில சாஸ்திரங்கள் எல்லாம் நடமாடுது. கவித்துவ ஆதி, கவித்துவம் முதலான. கத்தியம், கத்தியம்னா செய்யுள். பத்தியம் அப்படின்னா உரைநடை. செய்யுள், உரைநடை எல்லாம் வரும் அவனுக்கு. எல்லாத்திலையும் பெரிய நிபுணன். எல்லாம் இருந்தும் இதுக்கு காரணமான குருவு கிட்ட நன்றி இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. கடவுளுடைய பாதத்தை வணங்கலைன்னா கோளில் பொறியில் குணமில்லவே. மற்ற இந்திரியங்கள் எல்லாம் இருந்து, சரீரம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி கல்விக்கு அழகு ஒரு ஔவையார் பாடல் உண்டு.
மறந்துட்டேன். செழுங்கிழை தாங்குதல் அப்படின்னு நினைக்கிறேன். கல்வி, கல்வியினால அதுக்கு மரியாதை கிடையாது. அந்த கல்வி ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்தி இருந்தா தான் அது அறிவா மாறணும், பண்பா மாறணும், ஞானமா மாறணும். அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். இல்லாட்டா வெறுமனே ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு ஆயிடும். அப்போ கல்வி நமக்குள்ள ஒரு பண்பாக உருவெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இல்ல ஷட்டு அங்க ஆதி வேதக, ஷடங்காதி வேதக. அடுத்தது முகே, அகவிசர்க்கம் வந்திருக்கு, வல்லினம் தொடரல்ல. அப்ப அந்த விசர்க்கம் என்னவாகும்? வேதோ. நமோ நாராயணாய மாதிரி ஓன்னு மாறிடும். ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா. கவித்வாதி சேரும்போது கவித்வாதி கத்தியம். பத்தியம், அதுக்கு முன்னாடி ஒரு அடமொழி சேர்த்திருக்குது, சுபத்தியம், நல்ல உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிறான். கரோதி, மீதி உள்ளது அப்படியே. ஸ்லோகம் அனசூயா. ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। कवित्वादिगद्यं सुपद्यं करोति. कवित्वादिगद्यं सुपद्यं करोति। कवित्वादिगद्यं सुपद्यं करोति। गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम्. गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम्। गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम्। ततः किं ततः किं ततः किं ततः किं. ततः किं ततः किं ततः किं ततः किं. ततः किं ततः किं ततः किं ततः किम्. इति சொல்றாங்க. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। कवित्वादिगद्यं सुपद्यं करोति। गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम्। ततः किं ततः किं ततः किं ततः किम्. நான்மறை ஆரங்கம் ஆனாய் நீயே அப்படின்னு தேவாரம் நினைக்கிறேன். குமாரி உஷா. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। कवित्वादिगद्यं सुपद्यं करोति। गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं. ददकिं 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 ददकिं. சிலருக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம். குருத்துவம் கெட்டவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு ஒருவேளை குருத்துவம் கெட்டவன், குருவை மதிக்காதவன்கிற அர்த்தம் கூட இருக்கலாம். வைரமுத்து. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। कवित्वादिगद्यं सुपद्यं करोति। गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम्। ददः किं ददः किं ददः किं ददः किम्. அபிதா தயாரா? ஆமா சுவாமிஜி. சரி சொல்லுங்க. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या। कवित्वादिगद्यं सुपद्यं करोति। क्रोरङ्घ्रिपद्मे मनस्सेन लग्नं। तदत्किं 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 तदत्किम्. உங்களுக்கு
கேட்டு படிக்கிறதுக்கு இந்த ரெக்கார்டிங் யாருக்காவது வேணுமா? ஆமா சுவாமிஜி. சரி, அந்த குரூப்ல போட்டு விடு. நாங்க கேட்டு படிக்கிறதுக்கு எங்களுக்கு பரிசு தந்தாங்க, உங்களுக்கு கேட்டு படிக்கிறதுக்கு அதை போட்டுருவோம். நாலாவது ஸ்லோகம். விதேஷேஷு. அனசூயாவுக்கு மோதி வந்துட்டு போயிட்டாரா? வந்துட்டு போயாச்சு குருஜி. போனீங்களா? போயிட்டு வந்தோம் குருஜி. விதேசம்னு வந்த உடனே ஞாபகம் வந்தது. போயிட்டு வந்தோம் குருஜி. அப்படி கூட்டம் அவ்வளவு கூட்டம். காலையில 6 மணிக்கே போய் லைன்ல நின்னா 8 மணிக்குதான் உள்ளேயே விட்டாங்க. அந்த ஹாலே ஒரு 3500 பேர் இருக்கிற கெப்பாசிட்டி. அதுவே பத்தாம அப்புறம் அந்த ஹால் ஃபுல்லாயி இன்னொரு ஹால்ல ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி. அதுல வந்து ஸ்கிரீனிங், லைவ் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. இந்த ஹால்ல நடக்கிறத அந்த ஹால்ல ஸ்கிரீனிங் பண்ணாங்க. விதேஷேஷு மான்யக. வெளிநாட்டுல மரியாதை கிடைக்குது. வெளிநாட்டுல உள்ள எல்லா பட்டத்தையும் நம்மளால வாங்கிட்டு இருக்காரு. ஸ்வதேஷேஷு, தன்னுடைய நாட்டுல தன்யக, அங்கேயும் நன்றியோட மக்கள் பார்க்காங்க. 70 வருஷம் கொள்ளையில இருந்து காப்பாத்திட்டடா ஐயா என்ன. இங்க சிஷ்யனை பத்தி சொல்லுது. சிஷ்யன் வெளிநாட்டிலையும் புகழ் வாய்ந்தவனா இருக்கிறான், சொந்த நாட்டிலையும் மரியாதைக்குரியவனா இருக்கிறான். சதாச்சார சது சத்து ஆச்சார சது ஆச்சாரன்னு மாறி சதாச்சாரன்னு மாறும். விருத்தேஷு மத்தக ந ச அந்யக. யோசிக்கணும், என்ன அர்த்தம் வருதுன்னு யோசிக்கணும். மத்தகங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இல்ல நவுனான்னு பார்க்கணும். சரி, இப்போதைக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன். நல்ல ஆச்சாரங்கள், நல்ல ஆச்சார நடவடிக்கைகளும் அவங்ககிட்ட இருக்கு. அவனை விட்டா அதுல மத்தக நச்ச அந்நியக, அவனை விட்டா வேற ஆள் இல்ல. அதுலயும் கெட்டிக்காரன். வெளியூர்ல புகழ், உள்ளூர்ல மரியாதை, நடவடிக்கைகளையும் தங்கம். ஆனாலும் எல்லாம் இருந்தாலும் எத்தனை சீரோ இருந்து என்ன, ஒரு ஒண்ணு வேணுமே. அந்த ஒண்ணு குருபக்தி. குருபக்தி இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஸ்லோகம். விதேஷேஷு மான்யஸ், இந்த இடத்துல மான்யக விசர்க்கம் இருக்கு. அடுத்தது சகாரம் வருது. அப்ப அந்த விசர்க்கம் எப்படி மாறும்? இஸ்ஸா மாறும். நமஸ்தே மாதிரி, நமக தே நமஸ்தே, அது மாதிரி மாறும். விதேஷேஷு மான்யஸ் ஸ்வதேஷேஷு தன்யக. விதேஷேஷு மான்யஸ் ஸ்வதேஷேஷு தன்யக. விதேஷேஷு மான்யஸ் ஸ்வதேஷேஷு தன்யக.
सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् ततः किं 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 ततः किम् குருஜி இந்த இந்த விதேஷேஷு இந்த ஷேக்கும் இந்த ஷூக்கும் எப்படி குருஜி டிஃபரன்ஸ் எப்படி சொல்லணும்? விதேஷே அந்த நாக்கு வந்து சா சொல்றது மாதிரி உள்ளாடி இருக்கணும். விதேஷே. அடுத்தது அது இன்னும் மடிஞ்சு டா சொல்றது மாதிரி உள்ள போகணும். சேஷு விசேஷம். அதுலயும் கூட இதே எழுத்துக்கள் தான் அடுத்தடுத்து வருது. விசேஷம் அத மாதிரி சொதேஷேஷு. முடியும் போது நாக்கு மேல அன்னத்துல நுனி நாக்கு ஒட்டி இருக்கணும். தொடங்கும் போது பல்லுக்கிட்ட ஷே தொடங்கி அன்னத்துல ஷூ ஷூன்னு முடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், டங் ட்விஸ்டர் தான் இந்த ரெண்டு எழுத்தும். ஆமா, இது ரெண்டும் ஒரே மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வரையிலையும் மத்தக அப்படிங்கிறது அகவிசர்க்கம். அடுத்தது வல்லின வராததுனால ஓன்னு மாறி மத்தோன்னு மாறும். ச அந்நியக சேரும்போது சான்யகன்னு மாறும். சொல்லி பாருங்க, பழகுங்க. விதேஷேஷு மான்யஸ்வதேஷேஷு தன்யக சதாசாரவృత్తேஷு மத்தோ ந சான்யக குரோரங்கிரிபஸ்மே மனश्चेन லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். ஒரு சாமி நம்ம பழகுனா வரும். பழகணும், பழக்கம் தானே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். கவிதாவுக்கு வேண்டிய இன்னொரு பாட்டு சொன்னேன்னு நினைக்கிறேன். நடையும் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். மற்றவங்க கிட்ட ஸ்நேகமா இருக்கிறது, இரக்கமா இருக்கிறது, தானம் கொடுக்கறது, அதெல்லாம் பிறவியில வந்தா தான் உண்டு. மீதியெல்லாம் பழக்கத்துல கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் பழக்கத்துல கொண்டு வந்துக்கலாம். கல்வி வந்து பழக்கத்துல கொண்டு வந்துக்கலாம். இங்க ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு பேரே ததக்கிம் சுவாமி தான். ஏன் அப்படின்னா, அவர் எங்க போனாலும் இந்த பாட்டை பாடுவாரு. ஏதோ ஒரு விதத்துல அவருடைய சொற்பொழிவில் இந்த பாட்டு வந்துடும். அநேகமா இந்த பாட்டை சொல்லி அர்த்தம் சொல்லுவாரு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல இந்த பாட்டை வணக்கத்துக்காக வேண்டியாவது, குரு வணக்கம் சொல்லும் போதாவது இந்த பாட்டை பாடிக்குவாரு. அப்படி இந்த பாட்டுக்கு மேல ஒரு பெரிய காதல் கொண்டிருந்தார் அந்த சுவாமி. முக்தி ஸ்வரூபானந்த சுவாமின்னு பேரு. கன்னியாகுமரி ஸ்ரீகிருஷ்ணா ஆசிரமமா, ஆசிரமத்துக்கு 2-3 பேர் உண்டு. மாதவபுரத்துல இருந்த அந்த ஆசிரமத்துல இருந்தார். இப்ப சமாதி ஆயிட்டாரு. அவருக்கு அவருடைய குரு மேல அபாரமான பக்தி இருந்திருக்குமா இருக்கும். அதனால அவரு எங்க போனாலும் இந்த பாடலை பாடுவார். குமாரி உஷா. विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यग सदा सारवृत्तेषु मत्तो न सान्यग गुरुरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं
ददैक्यं 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 வைரமுத்து. विदेशेषु मान्यस्वदेशेषु दैन्यः सदा सारवृत्तेषु मत्तो न सान्यः गुरुरङ्घ्रिपद्मे मनस्सेन लग्नं ददकिं 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 ददकिम् கவிதா. विदेशेषु मान्य वदेशेषु धन्यग सदाशारवृत्तेषु मत्तो न सान्यग कुरोरङ्घ्रिबत् मे मनश्शेन लग्नं तदत्किं 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 तदत्किम् குரோர் அப்படி சொல்லாம குரோர் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். कुरोरा குரோர் குரோர் கூன்னு சொல்லணும். கு வந்து நல்ல தெளிவா சொல்லுங்க. குரோர். कुरोर விதேசம் அப்படின்னா வெளிநாடு, ஸ்வதேசம் அப்படின்னா நம்ம நாடு. கவிதா. विदेशु मान्य स्वदेशु धन्य सदा सरभृदेषु मध्येन सन्य गुरोरङ्गिरिबद्मे मनसेन्यलग्नं ददकिं 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 विदेशु मान्य स्वदेशु धन्य सदा सरभृदेषु मध्येन सन्ये गुरोरङ्गिरिबद्मे मनसेन्यलग्नं ददकिं 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 ददकिं. கரெக்ட் தானா சாமி? அதுக்கு கிட்ட இருந்தா தமிழ் சரியாகி சம்ஸ்கிருதம் சரியாகலாம். அது கேட்கல, நீங்க சொன்ன நேரம் கரண்ட் போச்சு. அது நெட் இல்ல, நெட் தான் கட் ஆயிட்டு இடையில. கொஞ்ச நேரம் நீங்க இல்லையே. ஆமா, அத நம்ம கேட்டு பாடுறதுக்கு போடுற, அதை கேட்டு கேட்டு பழகி. ஆமா, சரி சாமி. இன்னைக்கு சவுண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் கேக்குது. எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லாதனால அப்படி கேட்க நம்ம தெரியல. 5வது பாடல் சவுண்ட் ஓவரா இருக்கு, பக்கத்து ரேடியோ சவுண்ட். க்ஷமா மண்டலே பூபால விருந்தைஹி சதா சேவிதம் யஸ்ய பாத அரவிந்தம். இந்த பாடலை பார்க்கும்போது இது முந்தின பாடலுக்கு இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம். அந்த சிஷ்யனுக்கு வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் புகழ், அந்த சிஷ்யன் எடுக்காம குருவுக்கு வெளிநாடுகள்லையும் பெருமை இருக்கு, உள்நாட்டிலையும் பெருமை இருக்கு. நல்ல குண ஆச்சாரங்கள் உடையவரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிஷ்யன் அவரை பக்தி செலுத்தலைனா அப்படியும் அர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. க்ஷமா மண்டலே பூபால விருந்தைஹி. குட்டி ராஜா, சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருடைய கூட்டமும், இந்த உலகத்துல இவங்க எல்லாருடைய கூட்டமும் எப்பொழுதும் சதா சேவிதம், எப்பொழுதும் தொழக்கூடியது எஸ்ய பாத அரவிந்தம், எந்த குருவினுடைய பாத அரவிந்தங்கள்
ராஜாக்கள், குட்டி ராஜாக்கள், பேரரசர்கள் எல்லாராலும் தொழப்படுதோ அப்படிப்பட்ட பாதங்களை சிஷ்யனா இருந்தும் நீ மட்டும் தொழலேனா நீ சிஷ்யனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம் இருக்கலாம். ஸ்லோகம். அதுல பாலனம் அப்படின்னா காப்பாத்துறது, பூபாலனம் உலகத்தை காப்பாற்றக்கூடியது, அதனால ராஜாக்கள். பூபாலன்னா ராஜா, கோபாலன்னா பசுக்களை காப்பாற்றக்கூடியவர், இடையன் அல்லது கிருஷ்ணன். இடையனாக பிறந்த அவதரிச்ச கிருஷ்ணன். விருந்தம்ங்கிறது கூட்டம், அவங்க எல்லாரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோகம். க்ஷமாமண்டலே பூப பூபால விருந்தைः क्षमामण्डले भूप भूपालवृन्दैः क्षमामण्डले भूप भूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दम् सदा सेवितं यस्य पादारविन्दम् सदा सेवितं यस्य पादारविन्दम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं 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 क्षमामण्डले भूप भूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् இந்த உச்சரிப்பை சொல்லி பயமுறுத்துறத விஷயத்துல ஒரு விஷயம். இப்போ கொட்டு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. கொட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு பொருள், ஒரு மொழி, பல பொருள் ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, ஆனா அதுக்கு பல அர்த்தம் இருக்கலாம். அப்படியும் ஒரு மொழியில வார்த்தைகள் இருக்கும். அடுத்தது பல பொருள், ஒரு பொருள் பல மொழி. ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல வார்த்தைகளும் இருக்கலாம். இப்படி ஒரு இது தமிழிலேயே உண்டு. எல்லா பாஷைகளும் இருக்கும், தமிழ்லயும் உண்டு. அதனால நாம ஒருவேளை உச்சரிப்பெல்லாம் கரெக்டா சொன்னா கூட அதுக்கு அர்த்தமும் சரியாக நாம மனசுல வந்தால்தான் அது சரியான பொருளை தரும். அரி எதிரின்னு சொல்லலாம், சிங்கம்னு சொல்லலாம். அரிதல் அப்படின்னு அர்த்தம். விதை சொல்லா அதுக்கு அர்த்தம் வேற. கொட்டு அப்படின்னா குப்பைய கொட்டுன்னு சொல்லலாம், மேளத்தை கொட்டுன்னு சொல்லலாம், இல்ல தலையில கொட்டுன்னு சொல்லலாம். எல்லாம் வினை சொல்லுதான், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம். இனி பெயர் சொல்லாவும் அர்த்தம் வரும். கொட்டு, பிபி, அதாவது நாதஸ்வரத்துக்கு, நாதஸ்வரம் மாதிரியான கருவிகளுக்கு கொட்டடிக்கிறது, கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உச்சரிப்பு சரியா இருக்கணும், சரியா சொல்ல முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறதுல உச்சரிப்பு மட்டும் சரியா இருந்தா போராது, அர்த்தமும் சரியா இருக்கணும்.
ஒருவேளை அர்த்தம் சரியா இருந்தது, உச்சரிப்பு பெசகினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொற்குற்றம் இருந்தாலும் மன்னிக்கப்படலாம், பொற்குற்றம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கீரன் சிவபெருமான் சொல்ற மாதிரி. நக்கீரன் கதை இதுக்கு முன்னாடி சொன்னா ஞாபகம் இல்ல. நக்கீரன் கதையில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ராஜா பறையறைஞ்சாரு. அது ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பரிசு அப்படின்னு. ஆனா ராஜாவுக்கு என்ன சந்தேகம்னு அவர் பறையறையல. ராஜாவுக்கு சந்தேகம் இருக்குன்னு பறையறைஞ்சாரே தவிர என்ன சந்தேகம்னு பறையறையல. அப்போ பாட்டு எழுதுற ஆளுக்கு வேலை என்னது? அவரு ராஜாவுக்கு சந்தேகத்தையும் கண்டுபிடிக்கணும், அந்த சந்தேகத்துக்கு பதிலும் கண்டுபிடிக்கணும். அப்ப சிவபெருமான் ரெண்டையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு பாட்டை எழுதி தருவிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அதுல ராஜாவுக்கு கேட்கவா வேணும், அவன் மனசுல இருக்கிறத படிச்சுட்டான்டா ஐயா அப்படின்னு அவர் பரிசு கொடுக்க தயாராயிட்டாரு. நக்கீரனுக்கு ராஜாவுக்கு மனசுல இருக்கிற சந்தேகமும் தெரியாது, பதிலும் தெரியாது. அவரு குறுக்க சாமி வர கொடுத்தாலும் பூஜாரி வர கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி குறுக்க போட்டுட்டாரு. அதனால நக்கீரன் அந்த இடத்துல கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் தான் பண்ணிட்டாரு. அதனால சிவபெருமான் தான் கரெக்ட். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நாங்க நக்கீரம் பரம்பரையினெல்லாம் சும்மா மாறுதட்டக்கூடாது, அது பைத்தியக்காரத்தனம். ராவணைய முப்பாட்டைன்னு சொல்றது மாதிரியான பைத்தியக்காரத்தனம் அது. கடவுள் பிழைப்பட மாட்டார். அதனால சிவபெருமான் சொன்னாரு, கூந்தலுக்கு மனம் வாசனை பூக்களை வைக்கிறதுனால தான் வரும். அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது தெய்வீக பெண்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு பாட்டு எழுதுனார். அதுல நக்கீரன் சொல்லும் போது டயலாக் விடுவாரு, குற்றம் இருந்தா கூட நான் பொறுத்திருப்பேன், இது பொருளிலேயே குற்றம் இருக்கு, என்னால பொறுக்கவே முடியாது. அவர் பார்வதியை கண்டாரா, தேவலோகத்து பெண்களை கண்டாரா? சிவபெருமனுக்கு தானே தெரியும், படைச்சதே அவருக்கு தானே தெரியும். அதனால அவரை விட இவருக்கு தெரிஞ்சிருமா? அதையும் பிரசங்கித்தனமா சிவபெருமாண்டவே வாதத்துக்கு போலாமா? அதனால எழுத்து பிழைகள் சொற்பிழைகள் இருந்தாலும் மன்னிக்கலாம். அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும் போது அர்த்தம் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுன்னா எழுத்து பிழைகள் பெரிய பிழைகள் ஆகாது. சரி, இப்போ குமாரி உஷா. குருஜி சொல்லுங்க. குருஜி ஒரு நிமிஷம் குமாரி உஷா. ஒரே நிமிஷம் குருஜி. இந்த புகுபால பிருந்தைஹி இருக்குல்ல குருஜி, அந்த விசர்க்கத்துக்கு பதிலா இசு சேர்த்துக்கலாமா? நம்ம மோதோ ஸ்லோகத்துல அந்த மாதிரி மானியக்கு பதிலா மானியஸ்ன்னு சேர்த்தோமே, அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா இங்க? ஏன்னா அது ஹேஸ் இந்த இடத்துல விசர்க்கம் சொல்லும் போது டியூனுக்குள்ள கொஞ்சம் பொருந்தாத மாதிரி. அதாவது ஒருவேளை நாம எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது சக்காரமா மாறும். ஒரு உதாரணத்துக்கு, க்ஷமா மண்டலே பூபால விருந்தை சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம் குரோரங்கி பத்மே மனச்சேன லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். அதாவது நமக்கு 2 வரி பாட்டை தான் நம்ம 4 வரியா பிரிச்சு படிக்கிறோம். நம்ம தொடக்கத்துல படிக்கிறதுனால அந்த மாதிரி படிக்கிறோம். ஒருவேளை நீங்க அத முதல் வரியை 2ஆ பிரிக்காம ஒரே வரியா பிரிச்சால் அதை சொல்லிக்கலாம். பிரிச்சுட்டீங்கன்னா விசர்க்கம் உச்சரிக்கணும். அப்ப விருந்தை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். குமாரி உஷா. क्षमा मण्डले भूबालवृन्दैः
सदा सेविदं यस्य पादारविन्दम् गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम् ददैक्किं 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 ददैक्किम् வைரமுத்து. क्षमामण्डले पूपपूबालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दम् गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम् ददकिं 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 ददकिम् கவிதா. समामण्डले भूबभूबालवृन्दै सदा सेविदं यस्य पादारविन्दम् क्रूरङ्घ्रिपद्मे मनश्शेन लग्नम् तदत्किं 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 तदत्किम् கவிதா. குரோரங்கிரி. क्रूरङ्घ्रिपद्मे குரோர் இல்ல, குரோர். क्रूर ம். क्रूरङ्घ्रिपद्मे मनश्शेन लग्नम् क्रूरङ्घ्रिपद्मे குரோர். मन கு கு வந்து நல்ல தெளிவா कु- குரோரங்கிரி. ம். குரோரங்கிரி அப்படின்னு. क्रूरङ्घ्रिपद्मे मनश्शेन लग्नम् क्रूरङ्घ्रिपद्मे मनश्शेन लग्नम् तदत्किं 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 तदत्किम् கவிதா. श्रीमण्डले भूबालवृन्दैः सदा सेविदं यस्य पादारविन्दं गुरोरङ्घ्रिपद्मे मनसेन्यलग्नं ददकिं 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 ददकिम् श्रीमण्डले भूबालङ्घ्रिदैः सदसेविदं यस्य पादारविन्दं गुरोरङ्घ्रिपद्मे मनसेन्यलग्नं ददकिं 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 ददकिम् ஆறாவது பாடல். யஷஹ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத் ஜகத் வஸ்து சர்வம் கரே யத் பிரசாதாத். யத் பிரசாதாத் இங்க வந்து சமாசம். எஸ்ய பிரசாதாத் அப்படின்னு ரெண்டு வார்த்தையா வர வேண்டியது சேர்த்து யத் பிரசாதாத்னு வந்திருக்கு. யாருடைய அனுகிரகத்தால, யாருடைய அருளால. யஷக மே என்னாகும்? யசோமி நமோ நாராயணா மாதிரி யசோமே. இது எப்படின்னா மிஸ்டர் குமாரசாமி கோட்டீஸ்வர் நேம்னு கேட்கறது மாதிரி ஆகும். திக்ஷு தான பிரதாபாத். தான பிரதாபத்தினால. திக்ஷு கதம் என்னுடைய மே யசக என்னுடைய புகழ் என்னுடைய தான பிரதாபத்தினால எல்லா திசைகள்லையும் பரவி இருக்குது. ஜகத் வஸ்து ஜகத்து இத்து வந்து முதல்ல ஜகத் அப்படின்னு மாறும். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுத முடிஞ்சனால சமஸ்கிருதத்துல ஜெகத் வஸ்துன்னு சேர்த்து எழுதுவாங்க. தமிழ்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சர்வம் கரே அந்த அனுஸ்வாரம்
கா வர்றதுனால சர்வங்கரே. உலகத்தினுடைய செல்வம் எல்லாம் என்னுடைய கரத்துல யாருடைய அருளால வருதோ, யாருடைய அருளால என்னுடைய புகழ் 8 திக்கிலும் பரவி இருக்கிறதோ, அந்த குருவினுடைய பாத தாமரையை வணங்காம இருந்தா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யசோமே கதம், அதுல ஒரு அனுஸ்வாரம் இருக்கு. அதுலயும் அனுஸ்வாரஸ்ய எய் பரசவர்ணக அப்படிங்கிறது சூத்திரம் நினைக்கிறேன். அதுல பதாந்தாத் வா அப்படின்னு ஒரு அடுத்த சூத்திரம் இருக்கு. பொதுவா நம்ம சேர்த்து படிக்கிறதுனால நான் அந்த மாற்றம் பண்றது நல்லதுன்னு சொல்றேன். டெக்னிக்கலா அப்படின்னு சொல்லிக்கலாம், இப்படின்னு சொல்லிக்கலாம். 2 சூத்திரமும் இருக்கு. கதம் திக்ஷு, அது கதன் திக்ஷு, அனுஸ்வாரம் இன்னா மாறும், சர்வம்ல அது இங்கா மாறுறது மாதிரி. ஸ்லோகம். யசோ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத். குருஜி இந்த பாக்கு அப்புறம் எப்படின்னு சொல்லு? இத்தா குருஜி, இஜ்ஜா எந்த இடத்துல எப்படி சொல்லணும்? தான பிரதா பா இக்குன்னு சொல்லணுமா குருஜி? இக்கு இல்ல, இந்த இடத்துல நம்ம பிரிக்கிறோம், அதனால இத்துதான். ஒருவேளை நம்ம சேர்த்தே படிக்கிறோம் அப்படின்னா அது இஜ்ஜா மாறும். ஏன்னா அடுத்தது ஜகத் ஜா வருது. அப்ப அந்த இத்து இஜ்ஜா மாறிடும். சேர்த்து சொல்லும் போது இஜ்ஜா மாறும், பிரிச்சு படிக்கும் போது இத்து இத்தாவே இருக்கும். இத்துதான் ஒரிஜினல் ஃபார்ம். ஆனா இங்க இத்தே இல்லையே குருஜி. இஜ்ஜு தான் இருக்கு. அத ஆமா, நான் அனுப்பின காப்பியில அப்படிதான் இருக்கு. நான் அனுப்புனது எங்க இருந்து திருடி அனுப்புறேன் உங்களுக்கு. திருடி அதை சரி பண்ணி சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்து அனுப்பினேன். அது அவங்க சேர்த்து படிக்கிறது கணக்கு பண்ணி இஜ்ஜுன்னு போட்டிருக்காங்க. நம்ம இங்க பிரிக்கிறதுனால இத்துன்னு சொல்லிக்கலாம், சேர்த்து படிக்கும் போது இஜ்ஜுன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்க குருஜி. யசோ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத். யசோ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத். ஜகத் வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத். ஜகத் வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத். ஜகத் வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத். குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம். குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம். குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம். ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். ततः किं ततः किं ततः किं ततः किं. ततः किं ततः किं ततः किं ततः किं. यशो मे गतं दिक्षु दान प्रतापात्. जगद्वस्तु सर्वं करेयत् प्रसादात्. गुरोरङ्घ्रि पद्मे मानश्चेन लग्नं. ततः किं ततः किं ततः किं ततः किं. Mariusha. यशो मे गदं दिक्षु दान प्रदाभात्. जगद्वस्तु सर्वं करेयत् प्रसादात्. गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं. ददैक्किं 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 ददैक्किं. வைரமுத்து. சுவாமி ததக்கிம் ததக்கும்னா என்னது சுவாமி?
அதனால என்ன அதனால என்ன அதனால என்ன அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம், அதனால என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அர்த்தம். யசோ மே கதம் தேஷு தான பிரதாபாத் ஜகத்வஸ்து சர்வம் ஹரேயத் பிரசாதாத் குரோரங்கிரிபத்மே மனசேன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். அபிதா. यशो मे गदं दिक्षु तान प्रदाभात् जगद्वस्तु सर्वं करेयत् प्रशाब्दात् क्रोरङ्कृपद्मे मनस्सेन लग्नं तदत्किं 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 तदत्किम्. கவிதா. यशो मे गतं दिशु धनप्रसादात् जगद्वस्तु सर्वं करो यद्प्रसादात् गुरोरङ्घ्रिपद्मे मनसि लग्नं ददक्किं ददक्मिं ददक्मिं ददक्मिं. यशो मे गदं दिशु धनप्रसादात् जगद्वस्तु सर्वं करो यत्प्रसादात् गुरोरङ्घ्रिपद्मे मनसिन्यलग्नं ददक्किं ददक्किं ददक्मिं ददक्मिं. ஏழாவது ஸ்லோகம். ந भो न भोगे न योगे न वा वाजि राजौ न कांता मुखे न एव वित्तेषु चित्तम्. போகே யோகே அதெல்லாம் சப்தமி விபக்தி, ஏழாவது வேற்றுமை. காட்டில், வீட்டில், மேசையில் அந்த மாதிரி அர்த்தம். விஷய சப்தமி, அதிகரண சப்தமின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். விஷய சப்தமியை எடுத்துக்கலாம். போகே போகத்தில் இல்லை. யோகே யோகத்தில் இல்லை. வாஜிராஜவ் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். வாஜின்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாஜி மேதேன்னு இருக்கு சுவாமிஜி. இல்லையா? எனக்கு அப்படி இருக்கு. நான் அனுப்புனதுல அப்படி இருக்கலாம். நான் ஒரு நம்பிக்கையில அனுப்புனேன். நான் அனுப்புனதுல வாஜி ராஜவ் தான் இருக்கு. நான் அப்ப வேற எதுலயே எழுதி எடுத்திருக்கேன். ராகவ் ராஜா ராஜவ் ராஜவ். ந காந்தா முகே வாழ்க்கை துணையில இல்லை. வித்தேஷு செல்வத்துல இல்லை.
சித்தம். மனசு இதுல எல்லாம் போகக்கூடாது, இதுல எல்லாம் இருக்கக்கூடாது, குருவினுடைய பாதங்கள்ல இருக்கணும் அப்படின்னு. ந ஏவ நைவ அப்படின்னு மாறும். மற்றபடி எல்லாம் அப்படியே சொல்ல வேண்டியதான். ஸ்லோகம் சொல்லுங்க நபோ சாமிஜி. ஆ? 2வது லைன். ந காந்தாமுகே முக்கே. ஆ, நைவ வித்தேஷு சித்தம். சரி சாமிஜி. ஸ்லோகம் அனசூயா. न भोगेन योगेन वा वाजिराजौ न भोगेन योगेन वा वाजिराजौ न भोगेन योगेन वा वाजिराजौ न कान्ता न कान्तामुखेनैव वित्तेषु चित्तम् न कान्तामुखेनैव वित्तेषु चित्तम् न कान्तामुखेनैव वित्तेषु चित्तम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् ततः किं 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 ततः किं. குருஜி இங்க ந போகே ந யோகே ந வா அந்த ந வா அப்புறம் வாஜிராஜு தனியா சொல்லுமா, ஆமா. இல்லாட்டி ந வாஜிராஜு சேர்த்து சொல்லுமா? நவா வாஜிராஜோ न भोगेन योगेन वा वाजिराजो. அந்த வாங்கிறது அதுலயோ 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 ஆர் ஆர் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற அர்த்தத்துல. ந போகே ஆர் ந யோகே ஆர் ந வாஜிராஜோ ஆர் ந காந்தாமுகே ஆர் ந வித்தேஷு. न भोगे न योगे न वा वाजिराजौ न कान्तामुखेनैव वित्तेषु चित्तम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम्. குமாரி உஷா. न भोगेन योगेन वा वाजिराजौ न कान्तामुखेनैव वित्तेषु सिद्धम् गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम् ददैक्किं 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 ददैक्किम्. குமாரி உஷா மனச்சேன்ன லக்னம். அந்த அது சா मनश्चेन्न लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् ददैक्किं 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 ददैक्किं. சரியா சுவாமிஜி? எல்லா இடமே அந்த அந்த சா சாதாரண தமிழ் சா மாதிரிதான். வைரமுத்து. भोगेन योगेन वा वाजिराजौ न कान्तामुखेनैव वित्तेषु सिद्धम् गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम्. அபிதா. न भोगे न योगे न वा वाजिराजौ
न हान्दमुगे नैव वित्तेषु सिद्धम् कुरोरङ्घ्रिबत् मे मनस्सेन लग्नम् तदत्किं 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 तदत्किम् கவிதா. नावो हे नायो हे नावा वजिरौ जे नागान्तामुहे नैव विद्येषु चित्तम् गुरोरङ्गिरिबत्ने मनसेन लग्नम् ददग्निं 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 नाभो हे नायो हे नावा वजिरौ जे नाकान्तामुहे नैव विद्येषु चित्तम् गुरोरङ्गिरिबत्ने मनसेन लग्नम् ददग्निं 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 ददग्निम्. 8வது ஸ்லோகம். அரண்யே ந வா சுஸ்ய கேஹே ந கார்யே ந தேஹே மனோ வர்த்ததே மே து அனர்க்யே. அரண்யே காட்டில், அந்த ஏ அப்படின்னு வந்ததுன்னா இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூகிக்கலாம். ஏழாவது விபக்தியா இருக்கலாம் அப்படின்னு. பூஜையில ஆச்சமனியம், அர்க்கியம் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துவாங்க. இங்க அர்க்கியம் அப்படிங்கிறது மதிப்பு மிக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், மரியாதைக்குரிய. து அனர்க்யே அர்க்கியம் அப்படின்னா மதிப்பு, அனர்க்கியம் மதிப்பில்லாத. அரண்யே காட்டுல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அதிகரண சப்தமி. போன இதுல நான் விஷய சப்தமியா இருக்கலாம்னு சொன்னேன். இந்த இடத்துல இடம் குறிக்கிறதுனால அதிகரண சப்தமி. காட்டுலயோ வீட்லயோ, சொஸ்ய கேஹே காரியே காரியத்திலேயோ, உடல்லையோ, மனசுலயோ, இல்ல விலைமதிப்பில்லாத எதுலையானாலும் சரி. மனோ மனக வர்த்ததே, மனக வந்து மனோன்னு மாறுது. இப்படி என்னது எதுலயோ மனசு திரியுது, குருபாதத்துல மட்டும் போக மாட்டாங்க. அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸ்லோகம். அரண்யேன வாசஸ்ய கேஹேன கார்யே அரண்யேன வா ஸ்வஸ்ய கேஹேன கார்யே அரண்யேன வா ஸ்வஸ்ய கேஹேன கார்யே ந தேஹே மனோ வர்த்ததே மே த்வனர்க்யே न देहे मनो वर्तते
वर्तते मे त्वनर्घ्ये न देहे मनो वर्तते मे त्वनर्घ्ये गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् ततः किं 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 ततः किम् अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनो वर्तते मे त्वनर्घ्ये गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् मार्यूषा अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनो वर्तते मे त्वनर्घ्ये गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नम् मनश्चेन्न लग्नं ददैक्यं 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 ददैक्यम् வைரமுத்து अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहमनो वर्तते मे त्वनर्घ्ये मनसे गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन लग्नम् ततः किं ततः किं ततः किं ततः किम् அபிதா अरण्येन वा वश्य देहेन कार्ये न देहे मनो वर्धते मे त्वनर्घ्ये गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नम् तदत् किं तदत् किं तदत् किं तदत् किम् கவிதா अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये नादेहे मनो वर्धते मे द्वर्गे गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं ददत्किं 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 ददत्किम् अरण्येन वा स्वस्य नागार्ये नादेहे मनो वर्धते मे द्वर्गे गुरोरङ्घ्रिपद्मे मनस्सेन्न लग्नं ददत्किं 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 ददत्किम् இல்ல அர்த்தத்துல ஒரு சின்ன குழப்படி பண்ணோம். அதாவது அரண்யே ந சொஸ்ய கேஹே ந, அதாவது என்னுடைய மனசு காட்டுல இல்ல, வீட்டுல இல்ல, காரியங்கள்ல உலக விவகாரங்கள்ல, காரியம்ங்கிறது கடமைன்னு எடுத்துக்கலாம், உலக விவகாரங்கள்ல இல்ல, உடல்ல அதுக்கு பற்றுதல் இல்ல, விலை மதிப்பில்லாத பொருட்கள்ல இல்ல, அந்த இல்லைங்கிறது நான் முதல்ல சொல்லும் போது சொன்ன நான் எனக்கு ஒரு டவுட் வந்தது, அதனால இப்ப சேர்த்து சொன்னேன். அதுல எல்லாம் என்னுடைய மனசு இல்ல, பற்றில்லாத மனசு. அப்படி இருந்தாலும் குருவு கிட்ட பற்று இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். இதுல அப்ப இப்படி அரண்யேன வாஸ்வஸ்ய கேஹேன அப்புறம் காரியே ந வருமா குருஜி? இல்ல காரியே அப்புறம் ந தேஹே அப்படிதான் வருமா?
ஆமா, அது வந்து காரியவும் நான் தான். அது நான் வந்து ஒரு நான் குறையுது. அப்ப அது மாதிரி அனர்கே ந அங்கேயும் ந குறையுது. நம்ம கான்டெக்ட்ல இருந்து அதை நாம புரிஞ்சுக்கிறோம். இதுல முந்தின ஸ்லோகத்துல வாஜி ராஜா குதிரையுடைய ராஜா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம். ராஜாவாக இருக்கிறதுலயும் முந்தினதுலயும் இதே மாதிரி அர்த்தம் தான். எனக்கு போகத்துல மனசு இல்ல, யோகத்துல மனசு இல்ல, ராஜாவா இருக்கிறதுல இல்ல. காந்தா முகே, நான் அந்த முகம்ங்கிறத ஒரு ஜெனரலைஸ் பண்ணி சொன்னேன். அதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி அர்த்தம் எடுக்கனாலும் எடுக்கலாம். காந்தா அப்படிங்கிறது மனைவி, முகம் மனைவியினுடைய முகத்திலையும் இல்லை அப்படியும் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அல்லது நான் ஜெனரலைஸ் பண்ற மாதிரி அப்படிப்பட்டவர்களிடம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். குருஜி காந்தானா மனைவியா குருஜி? காந்தானா காந்தா முக்கினா மனைவியோட முகம்னா இல்ல அழகான முகம் அப்படியா? காந்தா அப்படிங்கிறது காந்தின ஒளி, அதுல இருந்து காந்தாங்கிறது மனைவிக்காகும். மனைவியினுடைய முகம் அப்படிங்கிற முகம்னு அர்த்தம் எடுக்கலாம். அல்லது மனைவியிடம் இருந்து அந்த முகம்ங்கிறது துவாரம், காந்தா துவாரா அப்படி அர்த்தம் எடுக்கவும் செய்யலாம். நான் முதல்ல அந்த மாதிரி அர்த்தம் எடுத்து சொன்னேன். அடுத்தது பலஸ்ருதி சொல்றாரு. 8 பாடல் முடிஞ்சு 9வது பலஸ்ருதி. இல்லையா நமக்கு உங்களுக்கு உங்கள்ட்ட எத்தனை பாட்டு இருக்கு? 9 இருக்கு சாமி. 9 இருக்கு குருஜி. பலஸ்ருதியோட சேர்த்துதான் வந்தது சாமி. ஆமா, உங்களுக்கு அனுப்பினதுல 8 தான் குருஜி. நீங்க அனுப்பின பலஸ்ருதி இருக்கு. பலஸ்ருதி இருக்கு. ஒரு பாடல் என்கிட்ட இருக்கிறதுல இருந்து குறையுதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்கிட்ட இருக்கிற அந்த பாடலை விட்டுட்டு பலஸ்ருதிக்கு போறேன். என்கிட்ட குரு அஷ்டகம்ல 9 பாடல் இருந்து அதுக்கப்புறம் பலஸ்ருதி வருது 10வது. குரோஹோ அஷ்டகம் யஹ பட்டேத் புண்ணிய தேஹி யதிஹி பூபதிஹி பிரம்மச்சாரி ச கேஹி லபேத் வாஞ்சித அர்த்தம். வாஞ்சித அர்த்தம் பதம் பிரம்ம சஜ்ஞம் குரோஹோ உக்த வாக்கியே மனோ மனஹ யஸ்ய லக்னம். சரி, இதுவரைக்கும் மனசு ஒட்டாத ஆட்களை பத்தி பார்த்தோம். ஒட்டலைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஒட்டுனா என்ன பிரயோஜனம்? குரோஹோ உக்த வாக்கியே, குருவால சொல்லப்பட்ட வாக்கியத்துல
எஸ்ய மனக லக்னம், யாருடைய மனசு ஒட்டுதோ அவங்க. குரோஹோ அஷ்டகம், இந்த குருவினுடைய அஷ்டகம். யக பட்டை, யாரு படிக்கிறாங்களோ, புண்ணிய தேகி, புண்ணியம் செய்த மனுஷன் யாரு படிக்கிறாங்களோ, யதிகி சன்னியாசியா இருக்கட்டும், பூபதிகி ராஜாவாக இருக்கட்டும், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா இருக்கட்டும், கேகி இல்லறத்தானா இருக்கட்டும், வாஞ்சித அர்த்தம், என்னென்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் லபேத் அடைவார்கள். மட்டும் இல்ல, பதம் பிரம்மசக்ஞம் பதம், பிரம்மாங்கிற பிரம்ம அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடக்கூடிய அந்த நிர்குண பிரம்மத்தையும் அந்த பதத்தையும் மோட்சத்தையும் உலக பலன்கள் மட்டும் இல்ல, இவ்வுலக பலன்கள் மட்டும் இல்ல, சொர்க்கலோக பலன்கள் மட்டும் இல்ல, மோட்சத்தையும் அடைவார்கள். குரோஹோ அஷ்டகம், அது விசர்க்கம் இர்ரா மாறினதுனால இரு அப்புறம் ஆவோட சேர்ந்து குரோர் அஷ்டகம்னு மாறுது. அந்த இம்மு விசர்க்கம் அனுஸ்வாரம் அடுத்தது யா வர்றதுனால மூக்கால யா சொல்லலாம். யக பட்டேத் ரெண்டு விதமா சொல்லலாம். யக பட்டேத்னு உள்ளது மாதிரி சொல்லலாம், அல்லது எஃப் பட்டேத் உதடு ஒட்டாம பாவ சொல்லணும். புண்ணிய தேகி, யதிஹி விசர்க்கம் இர்ரா மாறுது, விசர்க்கம் இர்ரா மாறுது. பிரம்மச்சாரி, கேஹி இதெல்லாமே ஃபர்ஸ்ட் கேஸ், பிரதமா விபக்தி. ச அப்படிங்கிறது இங்க ஆர்னு அர்த்தம் எடுக்கலாம், ஆண்டுன்னு அர்த்தம் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் பெரிய பொருள் வித்தியாசம் வராது. பொருள் வித்தியாசம் உண்டு, ஆனால் அது பாதிக்காது. அடுத்தது லபேத் அடைகிறான், அடைவான். வாஞ்சித அர்த்தம் சேரும்போது வாஞ்சிதார்த்தம். லபேத் இத்து ஒரு இதா மாறும், அப்புறம் லபேத் வாஞ்சித அப்படின்னு மாறும். சஞ்ஞம், அது இஜ்ஜு வந்ததுனால சம் அந்த அனுஸ்வாரம் சஜ்ஞம், மூக்கால சொல்ற ஜாவா மாறும், சஜ்ஞம். குரோஹோ உக்த, விசர்க்கம் இர்ரா மாறி ஊ கூட சேர்ந்து ரூவா மாறி குரோருக்த வாக்கியே. மனக மனோன்னு மாறும். இது எல்லாம் அப்படியே. குரோரஷ்ட ஸ்லோகம். குரோரஷ்டகம் யः பठेत् புண்ணியதேஹி. गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही, गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही. यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही. यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही, यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही. लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम्. लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम्. सज्ञमा गुरुजी? करेक्टा गुरुजी? आमा. लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम्. लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम्. गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम्. गुरोरुक्तवाक्ये
गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् ம். गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेद्वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् மாரியுஷா. गुरोरष्टगं यः पठेत् पुण्यदेही यदिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् வைரமுத்து. गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेहे यदि भूपति ब्रह्मचारी स देहि लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्मसज्ञम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् அபிதா. गुरोरष्टगं यः पठेत् पुण्यदेही यदिर्भूपतिर्ब्रह्मचारी स गेहि लमेद्वाचिदादं पदं ब्रह्मशक्यं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् கவிதா. गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यदिर्भूपतिर्ब्रह्मशरीरं हेहि लभद्वाञ्छितार्थं तं पदं ब्रह्मज्ञं गुरोर्दवज्ञे मनो यस्य लग्नम् गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यदिर्भूपतिर्ब्रह्मशरीरं लभद्वाञ्छितार्थं पदं ब्रह्मज्ञं गुरोर्द्वाग्ये मनो यस्य लग्नम् இல்ல நம்ம நீங்க பாட்டு கேட்டுட்டு இருந்த போது ஒரு இதை நான் வந்து தமிழ் ஆக்கி பார்த்தேன். அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தோடகாஷ்டகம். தோடக்கர் அப்படிங்கிற சங்கரனுடைய ஒரு சிஷ்யர் சங்கரருக்கு மேல எழுதின ஒரு ஸ்தோத்திரம். கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரியான ஒரு ஸ்லோகம் தான். ஆனா நீங்க ரொம்ப கேட்ட ஒரு இதா இருக்கும். ரெண்டு விதமா சொல்லுவாங்க. சில பேர் காலர் டியூனா கூட வச்சிருக்காங்க. விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத். இது காலர் டியூனா வச்சிருக்கிறது. நாம பாடுறது விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே. அந்த மாதிரி நாம பாடுவோம். அதனுடைய இதை அனுப்பியிருக்கேன். அடுத்த வாரம் அது படிக்க பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். குருஜி என்ன ஸ்தோத்திரம் சொன்னீங்க குருஜி? தோட்டக்காஷ்டகம். உங்களுக்கு அந்த காப்பி அனுப்பியிருக்கேன்.